தமிழகத்தில் இம்மாத 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடர்பாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை 14 விழுக்காடு அதிகமாக பெய்துள்ளது என்றும், நெல்லை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்துள்ளது எனவும் தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக பெய்துள்ளது என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய பாலச்சந்திரன், தமிழகத்தில் இம்மாத 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை வட தமிழகத்தில் இயல்பை விட அதிகமாகவும், தென் தமிழகத்தில் இயல்பை விட குறைவாகவும் இருக்கும் என அவர் கூறினார். வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 112 விழுக்காடு கூடுதலாக பெய்யக்கூடும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். பசிபிக் பெருங்கடலில் வெப்பத்தின் அளவு குறைந்துள்ளதால் வடகிழக்கு பருவமழை காலத்தில் லானினோ உருவாக 80 விழுக்காடு வாய்ப்புள்ளதாக கூறிய அவர், குறுகிய காலத்தில் அதிக மழை பெய்யும் நிகழ்வு தற்போது அதிகமாக நடக்கிறது என தெரிவித்தார். தற்பொழுதைய நிலவரப்படி இந்த வடகிழக்கு பருவமழையுடைய துவக்கம் என்பது பார்க்கின்ற பொழுது 4 வார காலகட்டத்துடைய அந்த போர்காஸ்ட் வச்சு பார்க்கும் பொழுது அக்டோபர் மத்தியில், அதாவது 3வது வார பகுதியை ஒட்டி துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கேரளா, தமிழகம், தெற்கு கர்நாடகா, ராயலசீமா மற்றும் ஆந்திர பிரதேசம், இது மொத்தமாக உள்ளடங்கிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இயல்பை விட மழை அதிகமாக பதிவாவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பகுதியில் பார்க்கின்ற பொழுது வட தமிழகத்தில் இயல்பிலிருந்து இயல்பை விட அதிகமாக பதிவாவதற்கு வாய்ப்புள்ளது. தென் தமிழக பகுதிகளில் இயல்பை விட குறைவாக மழை பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வட தமிழக பகுதிகளில் இயல்பை விட அதிகமாகவும், தென் தமிழக பகுதிகளில் இயல்பை